Hi friends, long term earning app in Tamil. Welcome back to my channel. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லுக் அப்படின்ற ஒரு டாஸ்க் வாட்சிங் ஆப் பற்றினா அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா வித்ராவல் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஒரு ஆப்பில் நம்மளுக்கு வித்ராவல் கரெக்டாக வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து கரெக்டாக டெய்லி மண்டே டு ஃப்ரைடே வித்ரா வந்துட்டு வீக்லி வித்ராவை சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆப் வந்து ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி இந்த ஆன்லைன் ஆப்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணதே இல்லை, இப்போ தான் புதுசாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி மெம்பருக்குலாம் வந்து இதை பற்றின டீட்டெயில் எதுவுமே தெரியாது. ஓகேவா, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் ஆப் எப்படி யூஸ் ஆகுது, இவ்வளோ நாள் யூஸ் பண்ணதை வச்சு ஆப் எப்படி யூஸ் ஆகுது, இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படி அந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஓகேனா மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆஃபர் இல்லை, இருந்தாலுமே இதில் இன்விடேஷன் ஆஃபர் அது எல்லாமே ரொம்ப கொஞ்சம் ஹையாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 270 ரூபா உங்களுக்கு இன்விடேஷன் போனஸ் இல்லாமல் 390 ரூபா ப்ளஸ் மொத்தமாக வந்து 660 ரூபா உங்களுக்கு கேஷ் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் விஷ் ஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுக்குறாங்க. இதில் வந்து நிறைய ஆஃபர்லாம் போட்டுருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி K1 இருக்கிறவங்க K2 இருக்கிறவங்களுக்கு வந்து 792 ரூபா வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே கொடுக்குறாங்க. ஒரு ஆளை நீங்கள் K2 இன்வைட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 2000 ரூபா வந்துடுது. ஓகேங்களா, அதே மாதிரி K3 இருக்கிறவங்களுக்கு 6000 ரூபா வந்துட்டு ஒருத்தரை இன்வைட் பண்ணிங்கனாலே. அந்த மாதிரி கான்செப்ட் 12% வந்து சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கலி ரெஃபர் ரிவார்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. ஓகேங்களா, இது எப்போ அப்படின்னா May 2 மட்டும் May 4 வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு தெரியாது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வித்ராவல் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதில் வித்ராவல் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் எம்ப்ளாயி லெவலில் இருக்கிறீங்க அப்படின்னா ட்ரையல் பீரியட் வந்து மண்டே மட்டும்தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து K1 K2 இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் நீங்கள் வித்ரா போடுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் அடுத்தடுத்த பிளான் K3 K4 அப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னா வெட்னஸ்டே வித்ரா போடுற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற 3 பிளான் மட்டும்தான் இதில் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிற 3 பிளான் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஓப்பன்லேயே இருக்குது. இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து இந்த ஆப்லாம் வந்து இதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது ரிஸ்க் தான். ஓகேங்களா, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வித்ராவல் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு மாதம் நல்லா ரன் ஆகுங்க. இப்போ தான் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி வந்து இந்த வித்ராவல் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் இது போகும். நெக்ஸ்ட் மந்த் ஃபுல்லாகவே போயிட்டு அதுக்கு அடுத்த மந்த் மே மந்த் ஃபுல்லாக போயிட்டு ஜூன் மந்தில் வந்து இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆகலாம். ஓகேவா, இப்போ யூஸ் பண்ணுறவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண வேணாம், வித்ரா மட்டும் எடுத்துட்டுருங்க. நீங்கள் யாருமே ரெஃபர்லாம் பண்ண வேணாம். ஓகேங்களா, இதில் வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபண்டு வந்து 3 நாள் ஆஃபர் 7 நாள் ஆஃபர் அந்த மாதிரி ஃபண்டுலாம் கொடுப்பாங்க. ஓகேங்களா, இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை 1 வருஷம் கழிச்சு எடுக்கலாம், இல்லை 6 மாதம் கழிச்சு எடுக்கலாம், 15 நாள் 30 நாள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நார்மல் தான். இதுவே 50 நாள் கழிச்சு எடுத்துடலாம். அந்த மாதிரி பர்சன்டேஜ் வேல்யூ 70% 80% அந்த மாதிரிலாம் ஃபண்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் ரிட்டர்ன்ஸ் எடுக்கவே முடியாது. இந்த ஆன்லைன் ஆப்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓன் ரிஸ்க்காக தான் இருக்கணும். நீங்கள் வந்து உங்களால் ஒரு 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த 500 ரூபாயில் ஒரு 300 ரூபாய் லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 200 ரூபாய் தான் வருது அப்படின்னா அந்த 300 ரூபாய் என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அந்த ஆன்லைன் ஆப்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 8 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆப் வந்து க்ளோசிங் ஸ்டேஜ் வந்துருச்சு. ஓகேங்களா, இன்னும் ஒரு 2 மாதம் இந்த ஆப் வந்து கண்டிப்பாக க்ளோஸ் ஆகிடும். யாருமே வந்து இதில் புதுசாக யாரையும் இன்வைட் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து அப்கிரேட்லாம் எதுவுமே பண்ணிடாதீங்க. வர வரைக்கும் வித்ராவல் மட்டும் போட்டு எடுக்க பாருங்கள். ஓகேங்களா, அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா வித்ராவல் சேஞ்ச் பண்ணி இப்போ வித்ராவல் வந்து ஏதாவது வெரிஃபிகேஷன் பண்ணுறோம், டேக்ஸ் பே பண்ணணும், இல்லை ஏதாவது SBIலேருந்து எதுவும் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதனா பேங்க் இஷ்யூ இருக்குது அதனால் வெரிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டேக்ஸ் பே பண்ண சொல்லுவாங்க. அதுவுமே பண்ணிடாதீங்க. டேக்ஸ் பே பண்ண சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து பே பண்ணி டேக்ஸ் கார்டு வாங்கணும், இல்லை வித்ராவல் கார்டு வாங்கணும், வித்ராவல் சர்டிஃபிகேட் வாங்கணும், இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லுவாங்க. அது பண்ணாலும் உங்களுக்கு வித்ராவல்லாம் வரவே வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இன்கம் மட்டும் தான் இருக்கணும். யாரும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, ரெஃபர் பண்ணக்கூடாது, அப்கிரேடும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இதில் வந்து எப்பவுமே ஒரு ஆப் வந்து ஒரு இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஆப்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப் வந்து வித்ராவல் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா ஒரு மாதத்துலேருந்து ஒரு 2 மாதத்துக்குள்ளே வந்து ஆப் வந்து கண்டிப்பாக க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா, இதில் வந்து என்ன பண்ணுவாங்க, கஸ்டமர் சர்வீஸ் வந்து அழுகிற மாதிரி லாஸ்ட்டாக மெசேஜ் போட்டுட்டு அதில் வந்து வேறு ஒரு ஆப்போடைய லிங்க்கோ வேறு ஒரு கம்யூனிட்டி குரூப்போடைய லிங்க்கோ கொடுத்து நீங்கள் உங்களை ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. ஜாயின் பண்ணி நீங்கள் இந்த ஆப்பில் லாஸ் ஆனது எல்லாமே நெக்ஸ்ட் ஆப்பில் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களை வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. அந்த ஆப்புமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டே கொடுக்காது. அந்த ஆப்புமே பார்த்தீங்கன்னா 15 to 20 டேஸ்க்குள்ளேயே வந்து உங்களுக்கு ஆப் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா, ஒரு ஆப்பில் 72 ஹவர்ஸ்லேருந்து 4 டேஸ்க்குள்ளே வித்ரா வரல அப்படின்னா அந்த ஆப் கண்டிப்பாக க்ளோஸ் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா, க்ளோசிங் அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா, பார்த்தீங்கன்னா விஷ் ஜஸ்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கலாம். ஏன்னா இதில் வந்து யாராவது ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ இல்லை டீம் லீடர்ஸ்களுக்கோ இந்த மாதிரி கிஃப்ட் விடும். அதை பார்த்துட்டு நீங்கள் ரெஃபர் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆனால் ரெஃபர் பண்ணுற உங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு கீழே இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டே இருக்காது. ஓகேங்களா, அவங்க வந்து கண்டிப்பாக லாஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து யாருமே இது பண்ணிடாதீங்க. இதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணுறது தான் கரெக்டான ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்து ஆன்லைனில் இருக்குது. உங்களுக்கு எது ஓகேன்னு படுதோ அந்த ஆப்பை பற்றின டீட்டெயிலாம் தெரிஞ்சுட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா,
அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுல ஒரு பிரோஜனமும் இல்லை, வித்ரா மட்டும் போட்டு எடுக்க பாருங்க ஓகேங்களா. இதுக்கப்புறம் லாஸ்ன்றது கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஓகேன்னா மட்டும் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனாலுமே இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுடைய ஓன் ரிஸ்க்காக தான் இருக்கணும் ஓகேங்களா. யார் சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களால் ஒரு லாஸை சமாளிக்க முடியும் அப்படின்னா மட்டும் இதில் ஜாயின் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கலாம் ஓகேவா. ஆனால் கண்டிப்பாக இதில் ப்ராஃபிட்ன்றது வரும். ஆனால் அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும் ஓகேங்களா. தேங்க்யூ.